பாருங்கள். இப்போ பூசணிக்காய் 3 சவுண்டு விட்டு எடுத்து நிறுத்தியாச்சு. இப்போ வந்து நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு சின்ன புளிக்கரண்டி நிறையா ஊற்றிக்கணும். நிறைய தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ஒரு மாதிரி மதப்பாக இருக்குங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஆயில் கலந்துக்குவேன். 1 ஸ்பூன் ஆயில் கலந்துக்கணும் கூடவே. பாருங்கள், இது நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடணும். கடுகு 2 வெள்ளை உளுந்து பருப்பும் போட்டு தாளிக்கிறேன். இந்த வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, தக்காளி வச்சுருக்கேன். ரொம்ப வதக்க வேண்டாங்க. ப்ரௌன் கலரெல்லாம் வர வேண்டியதில்லை. லைட்டாக கலர் மாறும்போது போட்டுடலாம். அப்போ தான் நம்ம அந்த குழம்பு சாப்பிடும்போது அந்த வெங்காயம் நமக்கு வாயில் கடிப்படும் போது அது ஒரு நல்ல தனியாக டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியும் போட்டேன். தக்காளியுமே ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, லைட்டாக வதக்கினா போதும். வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்ச கூட்டை ஊற்றுறேன். அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கணும். நம்ம இந்த மோர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, தண்ணி நிறைய சேர்த்தக்கூடாது. அதனால் இந்த மோரே ஊற்றி மிக்சியை அலசி ஊற்றிடுறேன் நான். ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியாக இருந்தாலுமே மோர் குழம்பு நல்லா இருக்காது நமக்கு. இது போக இதில் நம்ம பூசணிக்காய் வேக வச்சதில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு. இதுவும் ஊற்றும் போது சரியாயிடும். தேங்காய் ஊற்றி ஒரு கலக்கி விட்டுட்டு நம்ம பூசணிக்காயை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போடுறேன், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள். கொஞ்சமாக உப்பு. இப்போ இதை எப்படி ஸ்லோவாக கலக்கிட்டே இருக்கணும். மோர் குழம்பு வந்து லைட்டாக பொங்கி வரும்போது எடுத்துடணும், கொதிக்கக்கூடாது. கொதிச்சா டேஸ்ட்டு அப்படியே மாறிடும். இப்படியே கலக்கிட்டே இருக்கணும். கலக்கி லைட்டாக விட்டோம்னா, ஒரு தடவை கலக்கி லைட்டாக விட்டணும், ஒரு தடவை கலக்கி லைட்டாக விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக நமக்கு பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு. அப்படியே லைட்டாக பொங்கி வரும்போது நுரக்கட்டும், அப்படியே மேலே நுரக்கட்டும் போது எடுத்துடணும். இன்னைக்கு நம்ம ஆறு பாட்டி வீட்டில் இட்லி மோர் குழம்பு. நான் செய்கிற இது எல்லாமே என் பேரன் ஆரவுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே அவன் விரும்பி சாப்பிடுவான். என் பேரன் எங்கேன்னு கேட்குறீங்களா? அவங்கெல்லாம் வெளியூரில் இருக்காங்க. நானே அவன் பேரை சொல்லி செஞ்சு சாப்பிட்டுக்கணும். மூடி வைக்க வேண்டாம். மூடி வச்சிங்கன்னா கொதி சீக்கிரமாக வந்துடும், கொதிக்கக்கூடாது. அதே டைம் நமக்கு அந்த பச்சை வாசம் போகணும். அதனால் பாருங்கள், ஃபுல்லாக சிம்மில் வச்சுருக்கேன். அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சு இப்படி கலக்கணும்.
ஒரு நிமிஷம் கலக்கணும், அப்படியே விட்டுறணும். நல்ல டேஸ்ட்டான மோர் குழம்பு. நான் இது வந்து மோர் குழம்பு செய்கிறதுக்காக இன்றைக்கி காலையிலேயே தயிர் கடைஞ்சி வச்சுட்டேன். மிக்சியில் தான் செஞ்சேன். ஆனால் அது வந்து தயிர் எப்போவுமே நம்ம சிலுப்பி வெண்ணெய் எடுக்கணும்னா அந்த சூரியன் வெளியே இது வெளிச்சம் ஹீட்டு வர்றதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா தான் நல்ல கரெக்டான வெண்ணெய் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் வெயில் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம எடுத்துடணும். நேரத்தில் எந்திரிச்சோன்னே எடுத்துடணும். நான் இன்றைக்கி காலையில் 6 மணிக்கெல்லாம் மோர் சிலுப்பி வெண்ணெய் எடுத்து வச்சுட்டு வெண்ணெய் தனியாக மோர் தனியாக எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அப்படியே லைட்டாக வருது பாருங்கள், பபிள்ஸ் மாதிரி வரணும். அதே டைம் நமக்கு அந்த பச்சை வாசமும் போகணும், தேங்காயோட பச்சை வாசமும் போகணும். தீ மட்டும் தூக்கி விட்றாதீங்க, சிம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இது கொதிக்கிறதுக்குள்ளே நான் அப்படியே இட்லியும் ஊற்றிடுறேன். இட்லி மாவு அரைக்கிறது வந்து நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன மெத்தடில் அரைப்போம், எவ்வளோ அளவுகள் எடுப்போங்கிறத வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தான் புதுசாக நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன், அதனால் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. அப்படி அப்படியே கரெக்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் இட்லி தட்டில் எண்ணெய் தொடச்சி தான் இட்லி ஊற்றுறேன். துணி போடலை நான் இன்றைக்கி, இப்படியே ஊற்றுறேன். மறந்து அதை கலக்காமல் விட்டுறக்கூடாது. கலக்காமல் விட்டுட்டோம்னா கொதி வந்துடும். தெரியுதுங்களா? இதை பொங்கி வந்தோன்னே கொத்தமல்லி தலையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு நிறுத்திடணும். அவ்வளோதான்.
இட்லி வேகிறக்குள்ள நம்மளுக்கு இந்த குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், தெரியுதா? அப்படியே பொங்கி நுரக்கட்டி வருது. இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தழை போட்டு நிறுத்திக்கலாம். என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.